அப்பா, உன் பேரை கூட ஞாபகம் வச்சுக்காம மறந்துடணும்னு நினைச்சிருக்கேன். இப்போ ஒரே ஒரு வாட்டி என்ன ஞாபகப்படுத்தி என் பேர் சொல்லி கூப்பிடுறியாப்பா? தம்பி, நீ யாருப்பா? ஆ? ஏன்? ஒரு அழகான நதி போகிற வழியெல்லாம் வசந்தத்தை நிரப்பிட்டு திரும்பி கூட பார்க்காம கடலில் போய் கலந்துரும். அந்த மாதிரி தான் சாருகேசி சாரோட லைஃப். அவர் ஜேர்னியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரியேஷன்ஸ். இசை ரசிகர்களுக்கு மறக்க முடியாத பல படைப்புகளை கொடுத்துருக்காரு. அதில் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவரை யாரும் மறக்க மாட்டாங்க. ஆனால் அவரே மறந்துட்டார். That's very unfortunate. டாக்டர்ஸ் அவரை ரொம்ப கவனமாக டீல் பண்ண சொல்லியிருக்காங்களாம். நான் அவரை பார்க்க போகிறேன். நானும் அவரும் சந்திக்கும் போது அருவியாக கொட்டுவார். ஆனால் இப்போ அவரை பார்க்க போகிறத நினச்சா மனசு கஷ்டமாக இருக்குது. சாருகேசி இப்போ எப்படி இருக்காரு? மைல்டு ஹார்ட் அட்டாக்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டாரு. நவ் ஹீஸ் ஆல் ரைட். 2 days அப்சர்வேஷனுக்கு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் அவர் ஹெல்த் கண்டிஷன் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். பிரபல இசை மேதையும் பாடகருமான சங்கீத கலாபூஷன் சாருகேசி அபாய கட்டத்தை தாண்டி இருப்பதாகவும் அவர் விரைவில் பூரண குணமடைவார் எனும் அறிக்கையை மருத்துவமனை வெளியிட்டுள்ளது. ஐயா ஐயா வாங்கய்யா வாங்கய்யா. நான் தான் செந்தில். சாருகேசி ஐயா கூட வருவல்ல. சாருகேசி ஐயாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சாருகேசி ஐயா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காருயா. இது இங்கதான் இருக்காரு. வாங்கய்யா வாங்கய்யா. சஞ்சய் இங்க வா. அப்பா அடிக்கடி சொல்வார்ல, அவரோட மனசுக்கு பிடிச்ச ஒரு மகான் இருக்காருன்னு. அந்த ராகதேவன் ஐயா இவர் தான். இப்போ அது உங்கள் அப்பாவை பற்றி புரிஞ்சிட்டிங்களா? கிரேட் சார். இந்த மண்ணோட பொக்கிஷம் சார் எங்கள் அப்பா. அவர் பண்ண ஒவ்வொரு மியூசிக்கும் மாஸ்டர் பீசஸ். இன்னொரு சாருகேசி கிடையாது சார். வாழ்க்கை பல நேரங்களில் காலம் கடந்ததை உணர்த்தும். வெளிச்சத்தோட அருமை இருட்டானதுக்கு அப்புறம் தான் தெரியும். நம்மளை உண்மையாக நேசிக்கிற எந்த உறவை நம்ம அலட்சியப்படுத்துகிறோமோ அந்த உறவுக்காக ஏங்கி ஏங்கி தவிக்கிற காலம் கண்டிப்பாக வந்தே தீரும். எத்தனையோ காலம் என்ன அவர் நெஞ்சில் வச்சுருந்துருக்காரு. அப்போ அவரை புரிஞ்சுக்கிற இடத்துல நான் இல்லை. இப்போ நான் அவர்கிட்ட என் தப்பை உணர்ந்து பேசணும்னு நினைக்கிறேன். என்னை புரிஞ்சுக்கிற இடத்துல அவர் இல்லை. இப்போ நீங்கள் பேசுகிறதோட அர்த்தம் அவருக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் இதயத்தோட குரல் அவரோட இதயத்துக்கு கண்டிப்பாக கேட்கும். நீங்களும் உங்கள் மனைவியும் காதல் திருமணம் தானே செஞ்சுக்கிட்டீங்க. அது இதயமும் பேசிக்கிட்ட புரிஞ்சுக்கிட்ட மொழி தானே. இவங்க கௌதமி செங்கல்பட்டு வீண வித்வான் விநாயகத்தோட மக தானே. வோக்கல்ல PhD, மனசை வருடுற மாதிரி குரல்னு சாருகேசி என்கிட்ட சொல்லியிருக்காரு. என்னை பத்தி இவ்ளோ பெருமையா பேசியிருக்காரா? அவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு விரும்பினாரு. நீங்க தான் அவரை புரிஞ்சுக்க விரும்பல. இப்ப நான் அவர்கிட்ட நிறைய பேசுறேன். அது அவருக்கு தெரியவே இல்லையே. நிறைய வீடுகள் இப்படித்தான். உறவுகளோட அன்பு அவங்க இல்லாதப்பதான் உணரப்படுது. இது படைப்போட விதி. நமஸ்காரம்.
நான் வந்து அவரோட தெரியும், பாக்கியம். திருமதி சாருகேசி, அவர் என்கிட்ட 100 வார்த்தை பேசினா 50 வார்த்தை அவரோட பாக்கியத்தை பற்றியாக தான் இருக்கும். அவர் உங்களை மனைவியாக மட்டும் பார்க்கல, அவரோட வாழ்க்கையில் அவதரிச்ச ஒரு தேவதையாத்தான் பார்க்குறாரு. இந்த பஜ்ஜி போடுற கதையெல்லாம் கூட சொல்லியிருப்பாரு. இதெல்லாமே அவரோட குடும்ப வாழ்க்கையில இருக்கிற சிக்கலை தீர்த்து வைக்கிற ஒரு தெய்வ சங்கல்பமா தான் நான் நினைக்கிறேன். அவர் உங்களை அடிக்கடி சொல்லுவாரு, அவர் உங்களை கிட்டத்தட்ட ஒரு கடவுளோட தூதரா தான் நினைச்சாரு. ஆனா இன்னைக்கு தன்னையே மறந்து 33 வருஷமா சேர்ந்து வாழ்ந்த மனைவியும் மறந்து இப்படி இருக்கிறத பார்க்கும்போது என்னால தாங்கவே முடியல. பாக்கியம், வாழ்க்கைங்கிறது இந்த மாதிரி உதாரணங்கள் நீங்க நிறைய சொல்லுவீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப அதெல்லாம் எங்க வலிய தீக்காது. ஒரு மூங்கில் பிறக்கும் போதே புல்லாங்குழலாம் மாறுறதில்ல. அதை அறுத்து வலியோட துளைகள் போட்டு அதுக்குள்ள லேசான காத்து நுழையும் போது தான் அது புல்லாங்குழலா மாறுது. அதே மாதிரி தான் அவருக்கு வாழ்க்கையில வர வலிதான் அவர் மிகப்பெரிய ஒரு சாதனை உருவாக்க போற நெருப்பு. எனக்கு ஒண்ணு புரியல. வாழ்நாள் பூரா அவர் மக்களுக்காக இசை இசைன்னு வாழ்ந்தாரு. இசையை தவிர அவருக்கு வேற உலகமே கிடையாது. அப்படிப்பட்ட அவர் இன்னைக்கு சங்கீதத்தையே மறந்துட்டாரு. அவருக்கே இப்படி ஒரு சோதனை? இது வாழ்க்கையோட நிதர்சனம். ஒரு தோட்டத்தில் எத்தனையோ பூக்கள் பூக்குது. சில பூக்கள் பெண்களோட கூந்தலுக்கு போகுது, சில பூக்கள் கோயில் அர்ச்சனைக்கு போகுது, சில பூக்கள் கல்லறைக்கு மாலையா போகுது. பூக்களோட கதியே எப்படின்னா, புல்லாகி பூவாகி பல மிருகமாகி பறவையாகி பாம்பாகி மானோட பிறப்பெடுக்கிற நமக்கும் இதே கதிதான். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட முடிவுகளை நோக்கி பயணிக்கிறதா வாழ்க்கை. நீங்க வாழ்க்கைய தத்துவமா எடுத்துக்கிறீங்க. ஆனா உயிருக்கு உயிரா இருக்கிற குடும்பத்துக்குள்ள இருக்கிற இந்த பிரிவு மறதி இதெல்லாமே நீங்க சொல்ற இந்த தத்துவம் கர்மா எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது சாமி. எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். சாருகேசி மறுபடி பழைய சாருகேசியா மாறணும். அதுக்கு ஏதாவது கண்டிப்பா ஒரு வழி இருக்கணும். இது வாடிக்கைதான். நமக்கு பிடிச்ச உறவோ உயிரோ நினைவோ நம்மளை விட்டு போகும்போது வந்தபாசத்தால பிணைக்கப்பட்ட நாம புலம்புற வழக்கமான வார்த்தை தான் தாய். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே ஒரு இசை தான். சில இசை அப்படியே காத்தோட கலந்து காணாம போயிடும். ஆனா உங்க கணவர் சாருகேசி காலம் கடந்து நிக்க போற ஒரு பேரிசை, மகா இசை. திசைகள் கடந்து பேரண்டத்தோட வெளிச்சமா ஒலிச்சுக்கிட்டே இருக்க போற இசை. அவர் இப்ப நினைவில்லாம இருக்கலாம், ஆனா அவருடைய நினைவுகள் இந்த உலகத்தோட இசையா ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஐயா, கடைசியா ஒரு வாட்டி நீங்க கூப்பிடுங்க ஐயா. அவர் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறாரான்னு பார்ப்போம். எங்க சாருன்னா பழைய மாதிரி எங்களுக்கு வேணும். தன்னை மறந்தவங்களுக்கு என்ன எப்பவுமே அடையாளம் தெரியாது. ஐ மீன் நம்ம எல்லாரையுமே. நீங்க சாதாரண ஆள் இல்ல, உங்களுக்கு நிச்சயமா தெரியும். இவருக்கு மறுபடியும் நினைவு திரும்புமா? உங்ககிட்ட ஒரு ஞான பார்வை இருக்கு, சொல்லுங்க. அவருக்கு நினைவு திரும்புமா? அவர் மறுபடியும் பழையபடி பேசுவாரா? எங்களெல்லாம் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு கூப்பிடுவாரா? அல்சைமர், ஞாபக மறதி நோய். இந்த நோய் வந்தவங்க கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து போய் சேர்ந்துட மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு கடைசியா ஒரு தடவை எல்லாமே ஞாபகம் வரும். அணைய போற தீபம் பிரகாசமா எரியிற மாதிரி. ஒரு பௌர்ணமி நாள்ல அந்த தெய்வீக ஜாலம் நடக்கும். அந்த கடைசி நிமிஷத்துல இதுவரைக்கும் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே அவருக்கு ஞாபகம் வரும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே அவருக்கு அடையாளம் தெரியும். நம்ம இந்த உலகத்துக்கு ஏன் வந்தோம் அப்படிங்கிற சூட்சமம் முதற்கொண்டு அவருக்கு புரியும். அந்த நிமிஷம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அந்த நேரத்துல அவர் ஒரு தெய்வீக மகா கீர்த்தனைய கண்டிப்பா படைப்பார். அவரோட படைப்பிலேயே அது ஒரு உச்சக்கட்ட படைப்பா இருக்கும்.
தம்பி. வாங்க சார் உட்காரு. சார் நீங்கள் யார்? உங்களுக்கு நினைவில்லையா? புத்தர் போதி மரத்தை மறக்கலாமா? தூக்கி எறிஞ்ச உறவை உள்ளங்கையில தூக்கி வச்சிருக்க. இந்த அன்பை கொஞ்சம் முன்னாடியே காட்டியிருக்கலாம். எல்லாம் விதி சார். அன்பா அள்ளி அள்ளி கொடுத்தாரு. நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்க கூட இல்லை. இப்போ நான் திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அவரால் முன்னெல்லாம் நாங்கள் சந்திச்சா பேசிகிட்டே இருப்போம். இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டே இருக்கோம். கரெக்ட் எஸ்கே. என் பேர் மது. நான் இவர் சேனலில் ப்ரோக்ராம் ஹெட். ஹாய். இவரை பற்றின டாக்குமெண்ட்ரி பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே எஸ்கே எனக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆன் த கேமரா, ஆஃப் த கேமரா. என்கிட்ட எத்தனை அருமையான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. வாட் அ லெஜெண்ட். யூ ஹாவ் அ கிரேட் ஃபாதர். டைரக்டர் சார், சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை நான் புரிஞ்சுக்கிட்டதும் இல்லை. எனக்கு அவரை பற்றி பெருசாக எதுவும் தெரியவும் தெரியாது. பக்கத்து வீட்டு மனுஷங்களுக்கு அவர் தெரிஞ்ச அளவு கூட எனக்கு தெரியாது. அவர் எதிர்த்து எதாவது பண்ணணும் தான் நான் வெஸ்டர்ன் மியூசிக்கே படித்தேன். நீங்கள் இப்போ அவர் கூட ஒரு 3 வருஷமாக ட்ராவல் பண்ணுறீங்க, டாக்குமெண்ட்ரிலாம் பண்ணுறீங்க. ஒன்றா அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ, அவரை பற்றி நீங்கள் கலெக்ட் பண்ண விஷயங்கள் எனக்கு அனுப்ப முடியுமா? உன்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின மனுஷனை நான் உனக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதாக இருக்கு. அவர் எனக்கு கொடுத்த பேட்டிகள், அவரை பற்றி மற்றவங்க கொடுத்த பேட்டிகள் எல்லாமே ஹார்ட் டிஸ்கில் இருக்கு. அனுப்பிச்சி விடுமா? எஸ்கே சார், நேற்று சாரோன்னு பீச்சுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். அங்கே ராகதேவன் ஐயாவை மீட் பண்ணோம். ஓ, டிவைன் பர்சன். அவரை பற்றி சார் நிறையா சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்? பௌர்ணமி நாளெல்லாம் இந்த மாதிரி ஆல்சைமர்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு பழைய நினைவெல்லாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னாரு. அந்த சமயத்துல அவங்க மனசுக்குள்ள வாழ்நாள் லட்சியமா யோசிக்கிற உச்சக்கட்ட படைப்பு வெளியில வரலாம், அப்படிலாம் கூட நடக்கும்னு சொன்னாரு. அதை தவறவே விடாதீங்கன்னு சொன்னாரு. செந்தில், வர 5ஆம் தேதி பௌர்ணமி வருது இல்லையா? நானும் கேள்விப்பட்டிருக்கேம்மா. அதுக்கு மெடிக்கல் டேர்மில் அதை டெர்மினல் லூசிடிட்டின்னு சொல்லுவாங்க. பட் அது பௌர்ணமி அன்னைக்கு தான் நடக்குதான்னு எனக்கு தெரியல. மேபி ராகதேவன் சார் சொன்னதால் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 5ஆம் தேதி இல்லையா? ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கூடவே இருங்க, எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுங்கள். ஷுவர் சார். சரியாயிடுவார். ஆ ஆ ஆ